அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 18, 2026 இன்றைய இந்திய பங்குச்சந்தை நிலவரம் மற்றும் முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் விரிவாக காண்போம். முதலாவதாக சென்செக்ஸ் நிலவரம். தொடர்ந்து 5வது நாளாக சென்செக்ஸ் இன்றும் ஏற்றத்துடன் முடிவடைந்துள்ளது. இன்று 254 புள்ளிகள் உயர்ந்து 77,410 என்ற நிலையில் வலுவாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து நிஃப்டி 50. நிஃப்டியும் இன்று 82 புள்ளிகள் உயர்ந்து 24,168 என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. நிஃப்டி தொடர்ந்து 24,000 புள்ளிகளுக்கு மேல் நிலைத்திருப்பது சந்தைக்கு ஒரு மிகச் சாதகமான அம்சமாகும். இன்றைய டாப் கெய்னர்ஸ். இன்றைய சந்தையில் அதிக லாபம் ஈட்டிய டாப் கெய்னர்கள் பட்டியலை பார்ப்போம். முதலாவதாக ட்ரெண்ட், அடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பெல். 5% மேல் உயர்ந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் ஆகிய நிறுவனங்கள் முன்னிலையில் உள்ளன. அடுத்ததாக டாப் லூசர்ஸ் பத்தி பார்ப்போம். தகவல் தொழில்நுட்பத் துறைக்கு சார்ந்த பங்குகளுக்கு இன்று சறுக்கல் தான் ஏற்பட்டது. முதலாவதாக இன்ஃபோசிஸ் 2.18% சரிவடைந்தது. அடுத்ததாக HCL டெக் 1.45% சரிவடைந்தது. டாடா கன்சல்டன்சி 1.12% சரிவடைந்து இன்னைக்கு டாப் லூசர்களாக மாறியுள்ளன. அடுத்து செக்டரல் ஹீட் மேப். துறை வாரியான நிலவரத்தை பார்த்தால் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகள் இன்று சந்தைக்கு பெரும் பலமாக அமைந்தன. அமெரிக்க சந்தையின் தாக்கத்தால் ஐடி துறை மற்றும் இன்று சற்று பின்தங்கியிருந்தது. அடுத்ததாக NSE IPO பற்றிய தகவல். இன்றைய முக்கிய செய்தியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட NSE தனது IPOவிற்கான வரைவு அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்துள்ளது. இது முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததாக நைகா 2030ஆம் ஆண்டிற்குள் $5 பில்லியன் வருவாய் ஈட்டப்போவதாக அவர்கள் அறிவித்த புதிய இலக்கு சந்தையில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதனால் அதன் பங்கு விலை இன்று 7% வரை உயர்ந்தது. அடுத்ததாக உலகளாவிய சந்தை நிலவரம். உலகளாவிய சந்தை நிலவரங்களை பொறுத்தவரை அமெரிக்க பெடரல் வங்கியின் வட்டி விகித நிலைப்பாடு குறித்த லேசான அச்சம் நிலவினாலும் அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் உலக சந்தைகளுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துள்ளது. அடுத்ததாக தங்கம், எண்ணெய், ரூபாய். கமாடிட்டி சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருப்பது இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு சாதகமான செய்தியாகும். எனினும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்று சற்று சரிவை கண்டுள்ளது. நாளைய சந்தை எதிர்பார்ப்பு. நாளைய சந்தை எதிர்பார்ப்பை கவனித்தால் நிஃப்டி 24,000 புள்ளிகளுக்கு மேல் நீடிக்கும் வரை சந்தை ஏற்றத்திலே இருக்கும். இருப்பினும் பருவமழை தாமதம் குறித்த செய்திகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தால் நன்றி.